வணக்கம். இந்த எக்ஸாம்பிள வச்சு ஆல்ரெடி 2 கிளாஸ் பார்த்திருக்கோம். அதுல காலம், டிராப் கேப், கேரக்டர் பேக்கிரவுண்ட் கலர், பேராகிராஃப் செட்டிங், இன்டென்ட் இந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த கிளாஸ்ல ராப் டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் டிசைன்ல நம்ம டெக்ஸ்ட் வந்து 2 காலமா யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் காலமா இருக்கக்கூடிய பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதற்கு அடுத்து டிசைன்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இங்க 2 இமேஜ் நான் வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து ராஸ்டர் இமேஜ், இன்னொன்னு வெக்டர் ஆப்ஜெக்ட். ராஸ்டர், வெக்டர் இதனுடைய டிஃபரன்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இந்த ராப் டெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ராஸ்டர் இமேஜ் செலக்ட் பண்ணும்போது, ப்ராப்பர்ட்டி பார்ல ராப் டெக்ஸ்ட்ன்னு குடுத்துருப்பாங்க. இதுவே வெக்டார் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது, ப்ராப்பர்ட்டி பார்ல அந்த ஆப்ஷன் இருக்கும். கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதாவது வெக்டாருக்கான ஆப்ஷன்லாம் இங்க வந்துட்டு, அதுக்கப்புறம் குடுத்துருப்பாங்க. ராஸ்டர் செலக்ட் பண்ணும்போது, ராஸ்டருக்கான ஆப்ஷன்லாம் குடுத்துட்டு, அதுல ராப் டெக்ஸ்ட் குடுத்துருப்பாங்க. இப்ப 2 ஆப்ஜெக்ட்டை பொறுத்தவரைக்கும் வேற வேற பொசிஷன்ல இந்த ஆப்ஷன் வரும். இந்த இமேஜ இந்த பேராகிராஃப்க்கு இன்சைட் நான் கொண்டு வரேன். டெக்ஸ்ட் வந்து பேக் சைட்ல இருக்கு. இந்த இமேஜ டிஸ்டர்ப் பண்ணாம டெக்ஸ்ட் வரணும். அதாவது இந்த இமேஜ சுத்தி இந்த டெக்ஸ்ட் வரணும். அதற்கான ஆப்ஷன் தான் இந்த ராப் டெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன். அதனுடைய டூல் டிப் பாருங்க. சூஸ் எ ஸ்டைல் ஃபார் ராப்பிங் பேராகிராஃப் டெக்ஸ்ட் அரவுண்ட் ஆன் ஆப்ஜெக்ட். இதுல நிறைய டிஃபரெண்ட் ஸ்டைல் குடுத்திருப்பாங்க. அதுல நம்ம ஒரு ஸ்டைல் சூஸ் பண்ணும்போது பேராகிராஃப் டெக்ஸ்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அரவுண்ட் இருக்கும். அண்ட் செட் ஆன் ஆப்செட் டிஸ்டன்ஸ். இமேஜுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இடையில கேப் வர்றது தான் அந்த ஆப்செட் டிஸ்டன்ஸ்ல குடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இத கிளிக் பண்ணும்போது டிராப் டவுன் லிஸ்ட் ஒண்ணு டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் தேவையில்லைன்னா நன் பண்றதுக்காக நன் குடுத்துருக்காங்க. அடுத்து 2 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கான்டூர்ன்னு 3 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸ்கொயர்ன்னு ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. கான்டூர் அப்படிங்கிறது டைரக்ட்டா தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா விளிம்பு. எட்ஜ்ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இமேஜ் உடைய எட்ஜ கன்சிடர் பண்ணி தான் இந்த டெக்ஸ்ட் ஃப்ளோ இருக்கும். டெக்ஸ்ட் ஃப்ளோ லெஃப்ட். டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைட்ல ஃப்ளோ ஆகும். இப்ப அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன். இமேஜ் அதே பொசிஷன்ல தான் இருக்கு. டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு. ரைட் சைட்ல பாருங்க பிளாங்க் ஆயிடுச்சு. இப்ப இமேஜ ரைட் சைடு நம்ம மூவ் பண்ணி இந்த எட்ஜ்ல வைக்கும்போது, டெக்ஸ்ட் ஃபுல்லாவே லெஃப்ட் சைடு மூவ் ஆயிடும். அதற்கு அடுத்து இருக்க ஆப்ஷன் டெக்ஸ்ட் ஃப்ளோ ரைட். டெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு ஃப்ளோ ஆகும். இப்ப இமேஜ் வந்து ரைட் சைடுல இருக்கு. இமேஜ் லெஃப்ட் மூவ் பண்ணும்போது டெக்ஸ்ட் வந்து ரைட்ல கிடைச்சிரும். அடுத்து இருக்க ஆப்ஷன் ஸ்ட்ரெடில் டெக்ஸ்ட். இப்ப இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, இமேஜ் வந்து சென்டர்ல பிளேஸ் பண்ணும்போது லெஃப்ட் லைன் டெக்ஸ்ட் வரும், ரைட் லைன் டெக்ஸ்ட் வரும். அதாவது இமேஜ சுத்தி இந்த டெக்ஸ்ட் இருக்கும். அதுதான் ஸ்ட்ரெடில் ஆப்ஷன். இதே 3 ஆப்ஷன் தான் இங்க ஸ்கொயர்லயும் வரும். கீழ வந்து எபோவ் அண்ட் பிலோ வரும். எபோவ் அண்ட் பிலோங்கிறது டெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜுக்கு எபோவ்லயும் இருக்கும், பிலோலயும் இருக்கும். லெஃப்ட் சைடும், ரைட் சைடும் டெக்ஸ்ட் வராது. இப்ப இது 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். கான்டூர்ல லெஃப்ட் குடுக்குறேன். இது ராஸ்டர் இமேஜா இருக்கும்போது, இந்த இமேஜ எடிட் பண்றதுக்கு ஷேப் டூல் கிளிக் பண்ணோம்னா 4 நோட் நமக்கு கிடைக்கும். இப்ப அந்த நோட நான் கிளிக் பண்ணி மூவ் பண்றேன். அந்த இமேஜினுடைய ஷேப்ப சேஞ்ச் பண்றேன். அதற்கு ஏத்த மாரி இந்த டெக்ஸ்ட் ஃப்ளோ சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இப்ப என்ன ஆப்ஷன் செலக்ட்ல இருக்குன்னா, கான்டூர்ல லெஃப்ட் இருக்கு. இப்ப அதே இமேஜ நான் மூவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன். இன்னொரு டூப்ளிகேட் கிடைச்சிரும். இப்ப இந்த இமேஜ்க்கு ஸ்கொயர்ல லெஃப்ட் குடுக்குறேன். இது 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. நம்ம கான்டூர் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது, இமேஜுடைய எட்ஜ்ல டெக்ஸ்ட் ஃப்ளோ ஆகுது. அதுவே ஸ்கொயர் அப்படிங்கும்போது, ஆக்சுவலா அந்த இமேஜினுடைய விட்த் எவ்வளவோ, அதனுடைய ஹைட் எவ்வளவோ, அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணி தான் டெக்ஸ்ட் ஃப்ளோ இருக்கும். இதுதான் கான்டூருக்கும், ஸ்கொயருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப எந்த ஆப்ஜெக்ட்டா இருந்தாலும் சரி, ராஸ்டரா இருந்தாலும் சரி, வெக்டரா இருந்தாலும் சரி, அதனுடைய எட்ஜ்ல டெக்ஸ்ட் ஃப்ளோ வரணும் அப்படின்னா, நம்ம கான்டூர் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம ராஸ்டர் இமேஜ் யூஸ் பண்ணோம். இந்த 2 இமேஜ நான் வெளில மூவ் பண்ணிடுறேன். இது ஒரு வெக்டார் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ட இன்சைட் கொண்டு வரேன். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்ப இதுல கான்டூர் குடுக்குறேன். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட்ல ஃப்ளோ ஆயிருக்கு. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப இதே ஆப்ஜெக்ட்ட கீழ மூவ் பண்ணிட்டு, ஸ்கொயர்ல லெஃப்ட் குடுக்குறேன். இது 2டைய டிஃபரன்ஸ் இப்ப எளிமையா உங்களுக்கு புரியும். வெக்டார் ஆப்ஜெக்ட்டா இருந்தாலும், கான்டூர் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது, அதனுடைய எட்ஜ்ல டெக்ஸ்ட் ஃப்ளோ இருக்கும். ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது, அந்த இமேஜினுடைய ஹைட் அண்ட் விட்த்த தவிர மீதி இடங்கள்ல டெக்ஸ்ட் ஃப்ளோ இருக்கும். இப்ப மேல இருக்க இமேஜ் செலக்ட் பண்ணி, கான்டூர்ல ஸ்ட்ரெடில் கிளிக் பண்றேன். வெக்டாரா இருக்கும்போது பாருங்க, எந்தெந்த இடத்துல கேப் இருக்கோ, அந்த இடத்துலலாம் டெக்ஸ்ட் ஃப்ளோ இருக்கும். அடுத்து இதுல டெக்ஸ்ட் ராப் ஆஃப்செட்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல நான் ஒரு 10 குடுக்குறேன். இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ட சுத்தி ஒயிட் ஸ்பேஸ் தெரியுது பாருங்க. அதுதான் அந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸ்ங்கிறது. இந்த டிஸ்டன்ஸ் எதுக்காக குடுக்குறோம்னா, அந்த ஆப்ஜெக்ட்டும், டெக்ஸ்ட்டும் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்காக தான் குடுக்குறோம். உங்களுக்கு ஈஸியா தெரியறதுக்காக நான் 10 குடுத்தேன். இந்த இடத்துல 2 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது, இன்சைட் டெக்ஸ்ட் இல்லாம இருந்துச்சு. இப்ப அந்த டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணும்போது, டெக்ஸ்ட் வந்து இன்சைட் வந்துருச்சு. இந்த இன்சைட் வரக்கூடிய டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரேக் ஆயி தான் வரும். இந்த மாரி நம்ம இன்சைட் டெக்ஸ்ட் வரக்கூடாது. அந்த மாரி டைம்ல எப்படி பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் இத நன் பண்ணிடலாம்.
இந்த இமேஜ் செலக்ட்ல இருக்கு. கீபோர்ட்ல பிரஸ் பண்றேன். இன்னொரு டூப்ளிகேட் கிடைச்சிரும். இமேஜ வெளியில மூவ் பண்ணிட்டு, கிளிக் பண்ணிட்டு, பிரேக் கர்வ் பார்ட் குடுத்துடுறேன். இப்ப இந்த இன்சைட் இருக்கக்கூடியது தனியா கிடைச்சிரும். இப்ப இத டெலீட் பண்ணிட்டு, ஃபில் கலர் நன் பண்ணிட்டு, அவுட்லைன் மட்டும் குடுக்குறேன். இப்ப இந்த ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீபோர்ட்ல சி பிரஸ் பண்றேன். ஹாரிசான்டலா சென்டர் ஆயிடும். இ பிரஸ் பண்றேன். வெர்டிகலா சென்டர் ஆயிடும். அவுட்லைன் ஆப்ஜெக்ட்ட மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, டெக்ஸ்ட் ராப்ல ஸ்ட்ரிடில் குடுக்குறேன். இதனுடைய அவுட்லைன நன் பண்ணிட்டு, ஷிஃப்ட் பேஜ் டவுன் குடுக்குறேன். பேக் சைடு மூவ் ஆயிடும். இந்த மாரி இன்சைட் டெக்ஸ்ட் வரும்போது கொஞ்சம் கவனமா டிசைன் பண்ணுங்க. இப்ப நம்மளுடைய எக்ஸாம்பிள் டிசைன்க்கு வருவோம். இமேஜ செலக்ட் பண்ணிட்டு, ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீபோர்ட்ல எல் பிரஸ் பண்ணேன். லெஃப்ட்ல இருக்கும். இப்ப இந்த இமேஜ்ல ஸ்கொயர் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் ஃப்ளோ வந்து ரைட்ல செட் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். டெக்ஸ்ட்ட மூவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணியிருக்கேன். வெக்டார் ஆப்ஜெக்ட்ல ராப் டெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ப்ராசஸிங் அதிகமா தான் எடுத்துக்கும். அத ராப் டெக்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது இந்த ப்ராசஸிங் டைம் இருக்கும். வீடியோ லென்த் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராசஸிங் டைம்லாம் நான் கட் பண்ணிட்டேன். நீங்க வெக்டார் ஆப்ஜெக்ட்க்கு ராப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது ப்ராசஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சுன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். ப்ராசஸ் ஆகி அந்த ஆப்ஷன் அப்ளை ஆகி தான் வரும். கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப இந்த இடத்துல பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கு. ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, அதற்கு கான்டூர்ல டெக்ஸ்ட் ஃப்ளோ லெஃப்ட் குடுத்துருக்கேன். பேராகிராஃப் மூவ் பண்ணி இமேஜ் கிட்ட கொண்டு வரேன். டெக்ஸ்ட் ஃப்ளோ சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இந்த மாரி தான் இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். இத டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஆர்டிக்கிள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் 3 டிஃபரண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல வந்து ஜேபிஜி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல வெக்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு வெக்டார் ஆப்ஜெக்ட்ல இன்சைட் டெக்ஸ்ட் வர மாரி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ராப் டெக்ஸ்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் டெக்ஸ்ட் வந்து அந்த ரவுண்ட சுத்தி ஃப்ளோ ஆயிருக்கு. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் இன்சர்ட் பண்ணும்போது இன்னும் சில ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஷேப் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாலிகான் டூல லைட்டா பிரஸ் பண்ணும்போது, இன்சைட் நெறைய டூல்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுல காமன் ஷேப்ல இருக்கு. காமன் ஷேப் கிளிக் பண்றேன். ப்ராப்பர்ட்டி பார்ல காமன் ஷேப் குடுத்துருப்பாங்க. இத பிரஸ் பண்ணும்போது, இதுல நெறைய ஷேப் இருக்கும். இதுல ஃப்ளோ சார்ட்ல இந்த ஷேப் இருக்கு. அத கிளிக் பண்ணி இப்ப இங்க டிரா பண்றேன். இப்ப இது ஒரு வெக்டார் ஆப்ஜெக்ட். வெக்டார் ஆப்ஜெக்ட்டா இருக்கும்போது, ராப் டெக்ஸ்ட் எனேபிள் இருக்கும். இப்ப டெக்ஸ்ட் டூல கிளிக் பண்ணிட்டு, அதுக்கு இன்சைட் நம்ம மவுஸ் வச்சிருக்கும்போது, மவுஸ் பாயிண்டர் பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு. இந்த மாரி இருக்கும்போது, அந்த ஆப்ஜெக்ட் இன்சைட் கிளிக் பண்ணோம்னா, அந்த ஆப்ஜெக்ட் டெக்ஸ்ட் ஃப்ரேமா கன்வெர்ட் ஆயிடும். வெக்டார் ஆப்ஜெக்ட்ட டெக்ஸ்ட் ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணும்போது, அந்த 2 ஆப்ஜெக்ட்டும் அதாவது டெக்ஸ்ட் ஃப்ரேமும், வெக்டார் ஆப்ஜெக்ட்டும் 2 மெர்ஜ் ஆயிடும். அந்த டைம்ல ராப் டெக்ஸ்ட் எனேபிள் ஆகாது. இந்த 2 ஆப்ஜெக்ட்டா இருக்கக்கூடியத பிரேக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணும்போது பாருங்க, பிரேக் பேராகிராஃப் டெக்ஸ்ட் இன்சைட் எ பாத். அதாவது பேராகிராஃப் டெக்ஸ்ட் இன்சைட் எ பாத் இருக்கு. அத நம்ம பிரேக் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப பாத் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த வெக்டார் ஆப்ஜெக்ட் தான். இது ஒரு குளோஸ்ட் பாத். ரவுண்ட் லோகோ டிசைன் பண்ணும்போது பாத் பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் பிரேக் குடுக்குறேன். டெக்ஸ்ட் ஃப்ரேம் தனியா இருக்கும். வெக்டார் ஆப்ஜெக்ட் தனியா இருக்கும். இப்ப இது 2யும் செலக்ட் பண்ணிட்டு ஹாரிசான்டல் சென்டர் சி குடுக்குறேன். வெர்டிகல் சென்டர் இ குடுத்துர்றேன். இதுக்கு இன்சைட் ஒரு டம்மி பேராகிராஃப் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஃப்ரேம செலக்ட் பண்ணிட்டு கலர் அப்ளை பண்றேன். டெக்ஸ்ட்டுடைய கலர் சேஞ்ச் ஆயிடும். இப்ப இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம்க்கு எனக்கு பேக்கிரவுண்ட் கலர் வேணும். எக்ஸாம்பிள் டிசைன்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம்க்கு தான் நான் கலர் குடுத்துருக்கேன். ஆப்ஜெக்ட்க்கு நான் கலர் குடுக்கல. ஃப்ரேம்ல சேஞ்சஸ் பண்றதுக்காக தான் டெக்ஸ்ட் பேனல்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம்க்குன்னு சில ப்ராப்பர்ட்டீஸ் குடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃப்ரேம் உடைய பேக்கிரவுண்ட் கலர். இதுல கலர் அப்ளை பண்றேன். அந்த எக்ஸாம்பிள் டிசைன்ல நான் எந்த மாரி கலர் குடுத்துருக்கேன்னா, பேக்கிரவுண்ட் கலர்ல கலர் ஐ டிராப்பர் எடுத்துட்டு, இந்த ஆப்ஜெக்ட் உடைய கலர் தான் இங்க அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் குடுத்துர்றேன். எகைன் டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரேம் உடைய டாப்ல இருக்கு. நமக்கு அந்த ரவுண்ட் உடைய சென்டர்ல வரணும். இந்த இடத்துல பாருங்க 4 அலைன்மென்ட் குடுத்திருப்பாங்க. டெக்ஸ்ட் எல்லாமே வெர்டிகல் அலைன்மென்ட் தான். பட் அதுல 4 ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்குது டாப் சென்டர் குடுக்குறேன். ஆப்ஜெக்ட்க்கு சென்டர்ல இருக்கும். அடுத்து இருக்குது பாட்டம் அலைன்மென்ட். அதுல பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் வந்து பாட்டம்க்கு மூவ் ஆயிடும். அடுத்து லாஸ்ட்டா இருக்கிறது பாருங்க ஃபுல் வெர்டிகல் அலைன்மென்ட். இதுல அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் எந்த அளவு இருக்கோ, அது வரைக்கும் அந்த டெக்ஸ்ட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஈவன் பண்ணி குடுக்கும். இப்ப இந்த இடத்துல நம்ம ரவுண்ட் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப இதுவும் டெக்ஸ்ட் ஃப்ரேம் தான். சிங்கிள் காலமா சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்ப இதுல அலைன்மென்ட் பாருங்க. ஆல்ரெடி டாப்ல இருக்கு. சென்டர் குடுக்குறேன். அடுத்து பாட்டம் குடுக்குறேன். அடுத்து ஃபுல் வெர்டிகல் குடுக்கும்போது பாருங்க, அந்த ஃப்ரேம் எவ்வளோ அளவு இருக்கோ, அது வரைக்கும் அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். இப்ப இத டெலீட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல சென்டர் குடுத்துர்றேன். அவுட் சைடுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ட மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, ஸ்ட்ரெடில் டெக்ஸ்ட் குடுத்துர்றேன் ராப் டெக்ஸ்ட்ல. அடுத்து 2 ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு, கண்ட்ரோல் ஜி குடுத்து குரூப் குடுத்துட்டு, இந்த இடத்துல மூவ் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த கார்னர்ல இந்த ரவுண்டுக்கு ஆல்ரெடி நான் ஸ்ட்ரெடில் குடுத்துட்டேன். நன் குடுத்துர்றேன்.
டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த பேராகிராஃப் வந்து இந்த ஃப்ரேமோட எட்ஜ் வரைக்கும் வருது. இந்த இடத்துல பேக்கிரவுண்ட் டார்க்கா இருக்கனால நமக்கு டெக்ஸ்ட் தெரியாது. அதனால இந்த ரவுண்ட மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, ராப் டெக்ஸ்ட்ல ஸ்ட்ரிடில் டெக்ஸ்ட் குடுத்துறேன். அப்படி குடுக்கும்போது அந்த பேக்கிரவுண்ட்ல வராம கீழ வந்துருது. நெக்ஸ்ட் இந்த 2 லைன செலக்ட் பண்ணிட்டு, அதனுடைய பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றேன். டெக்ஸ்ட்டுடைய கலர் ஒயிட் குடுத்துர்றேன். எக்ஸாம்பிள் டிசைன் போல கிரியேட் பண்ணிட்டோம். ராப் டெக்ஸ்ட் டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது எந்த மாரி இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே டிசைன்ல இந்த மாரி இத்தன ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறது கிடையாது. ஜேபிஜி வரும்போது இந்த ராப் டெக்ஸ்ட் எந்த மாதிரி இருக்கும்? வெக்டார் வரும்போது எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. சில இடங்கள்ல ஜேபிஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில இடங்கள்ல வெக்டார் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில இடங்கள்ல இந்த மாதிரி குளோஸ்ட் பாத் யூஸ் பண்ணி, அதுக்கு இன்சைட் பார்த்தீங்கன்னா, இமேஜும் குடுத்திருப்பாங்க, டெக்ஸ்ட்டும் குடுத்திருப்பாங்க. அந்த மாரி டிஃபரெண்ட்டா வரும். கையில கிடைக்கக்கூடிய எந்த டிசைனா இருந்தாலும் சரி, அத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சிஸ்டத்துல உட்கார்ந்து நீங்களா டிசைன் பண்ணி பாருங்க. நெறைய நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தான் டிஃபரெண்ட் டிசைன் வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். இந்த கிளாஸ்ல நம்ம ராப் டெக்ஸ்ட் பார்த்தோம். ப்ரீவியஸ் கிளாஸ் டிராப் கேப் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த டிராப் கேப்பையும் ராப் டெக்ஸ்ட்டையும் கம்பைன் பண்ணி எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம்.